ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு சூப்பராக கிறிஸ்பியான டேஸ்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளை எள்ளும் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெள்ளை எள் இல்லை, கருப்பு எள் தான் இருக்குன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெள்ளை எள், ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் கோதுமை மாவு வச்சுருப்போம். ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் சீக்கிரமாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், உங்கள்கிட்ட நெய் வெண்ணெய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த எண்ணெய் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா மசிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதே பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே 4ஆக பிரித்து சப்பாத்திக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி நல்லா சப்பாத்தி போல் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இதில் 4 சப்பாத்தி வர்ற மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் நிறையா கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி 2 ஸ்பூன் நம்ம ஊற்றி கலக்கி நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துருக்கேன். இதையே 4 பங்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு 4 பாகமாக இதை பிரிச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவை 4 பாகமாக பிரித்தாச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றையும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு கோதுமை மாவு தான், நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதே அளவில் மற்ற மூளையும் தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ சப்பாத்தி போல் அது தேய்ச்சி அது ரெடியாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், இப்போது ஒவ்வொன்று மேலேயும் இது மாதிரி நம்ம போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஸ்பூன் இல்லைன்னா கையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே சப்பாத்தி மாவில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதுக்கு மேலே சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது இன்னொரு லேயராக இது மேலே போடணும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிடணும். நான் கோதுமை மாவில் செய்கிறேன். நீங்கள் மைதா மாவில் கூட இதை நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே இதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திருப்பி இதை நல்லா தேய்ச்சிக்கணும். அதே மாதிரி மற்ற 2ஐயும் தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 3ஆவது போட்டிருக்கேன். அதே மாதிரி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக 4ஆவதும் வச்சாச்சு. இப்போது திருப்பியும் எண்ணெய் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிடுங்க.
இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஆஃபாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெய் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களா, அது இதில் ஃபுல்லாக இதை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் இதை எப்படி ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். மடித்து இதை நல்லா திருப்பியும் சப்பாத்தி போல் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துடலாம். இதையும் திருப்பியும் ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். நல்லா தேய்ச்சிடலாம் அது மாதிரி சப்பாத்தி போல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டாக தேய்ச்சாச்சு பாருங்கள். எள்ளு சீரகமெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி நமக்கு வந்து எந்த சைஸில் வந்து நமக்கு விருப்பமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ இது கத்தியில் கட் பண்ணி ரெடி பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம போட்டு பொரிச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு. முதல்ல ஆயிலை நல்லா ஹையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி இதை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பப்ஸ் மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். புஷ் புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். சூப்பராக நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், கோதுமை மாவு சீக்கிரமாகவே வெந்துடும். சீக்கிரமாக பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயே நம்ம ஹெல்த்தியாக இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். இதேமாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பில் கூட செய்யலாம், இனிப்பு போட்டு கூட செய்யலாம். இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 600க்கு மேலே நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய சேனலில் எல்லா ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ தான் என்னோடய வீடியோவை முதலாக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.